பல கோடி செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை தாவேகா நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த மாநாடுக்கான நடைமுறை விதிப்படிதான் நடந்திருக்கா? அந்த மாநாட்டுல விஜய் அவர்களுடைய பேச்சு எல்லாரையும் பூர்த்தி பண்ற விதமா இருந்ததா? அதே சமயம் இந்த மாநாட்டுக்கு மற்ற கட்சி தலைவர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். வெல்கம் டு தி கேடிவி. நான் உங்கள் மதுமிதா. ஆகஸ்ட் 21 தாவேகாவுடைய 2வது மாநாடு மதுரை பாராபத்தி கிராமத்துல ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருக்கு. 500 ஏக்கர் பரப்பளவுல இதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ் வசதி, மருத்துவ குழு அமைச்சு, தொண்டர்களுக்கான குடிநீர், கழிப்பறை வசதி, இது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலும் சரி, மக்களும் சரி ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்த விஜய் அவர்களுடைய 2வது மாநாடு ரொம்ப நல்லபடியா நடந்து முடிச்சிருக்கு. ஆனா இந்த மாநாட்டுல விஜய் அவர்களுடைய பேச்சு வெறும் 35 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. இந்த மாநாடு 4:30 6 மணிக்குள்ளேயே முடிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மாநாடு நைட்டு முழுக்க நடக்கும் அப்படின்ற மாதிரி லைட் செட் எல்லாம் அமைச்சு வச்சிருந்தாங்க. அதனால எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, இந்த மாநாடு எப்படியோ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இது எதுவுமே நடக்காம டக்குன்னு அந்த மாநாடு முடிஞ்சிடுச்சு. இது மட்டும் இல்லாம என்ன ஒரு விமர்சனத்தை விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா அந்த மாநாட்டுல தாவேகா சார்பா என்னெல்லாம் செய்ய போறாங்க, என்னென்ன கொள்கையை அறிவிக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் இருக்கும். அதே சமயம் அவங்களுடைய உண்மையான தொண்டர்களுக்கும் இருக்கும். ஆனா இந்த மாநாட்டுல எந்த ஒரு தீர்மானங்களும் படிக்கல. மொத்தமா சொல்ல போனா விஜய் அவர்களுடைய ஒரு மணி நேரம் பட ஷூட்டிங் மாதிரி இருந்தது அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வைக்கிறாங்க. சரி, இதுல விஜய் அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னா, திமுக பாஜக 2 கட்சியையும் ரொம்பவே விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. ஏற்கனவே விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு. இவங்க 2 கட்சிகளை தான் ரொம்ப தூக்கலாவே விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இதுல ஒரு படி மேல போய் ஸ்டாலின் அவர்களை அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியே விமர்சனம் பண்ணியிருந்தாரு. வார்த்தைக்கு வார்த்தை அங்கிள் அப்படின்னு குறிப்பிட்டு, நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதுமா, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இல்ல, அந்த பாதுகாப்பை கொடுங்க, டாஸ்மாக் மூலமா 100 கோடி ஊழல் பண்றீங்க, மை டியர் அங்கிள், இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்கலாம், உங்களோட ஆட்சியில நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, ஊழல் இல்லாம இருக்கா, பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பல கேள்விகளை முன் வச்சு அங்க வந்திருந்த தொண்டர்கள்ட்ட கேள்வியா கேட்டு அவங்க மூலமா பதில வாங்குற ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாரு. இது மட்டும் இல்லாம பாஜக மோடி அவர்களை மோடிஜி, மோடி பாய், கச்சத்தீவை மீட்டு கொடுங்க, நீட்ட ஒழிங்க அப்படின்னு இந்த பக்கமும் சொல்லி இருந்தார். அது மட்டும் இல்லாம கீழடி அகழாய்வு அதுக்கான அறிக்கையை நீங்க கொடுக்காம தமிழ்நாட்டு பண்பாடை மறைக்க பாக்குறீங்க, இதை எல்லாத்தையும் நீங்க செய்யணும் அப்படின்னு பாஜக அரச சொல்லியிருந்தாரு. இந்த தடவையும் பாயாசம் பாசிசம்னு ரொம்ப ரைமிங்கா பஞ்சு டைலாக்கும் பேசியிருப்பாரு விஜய் அவர்கள். இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான கருத்தை சொன்னாரு அப்படின்னா, அவர் மேல ஏற்கனவே வைக்கப்படுற விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, பனையூர்ல இருந்துட்டே அவர் அரசியல் பண்றாரு, வெளியே வரல அப்படின்ற ஒரு விமர்சனம் ரொம்ப நாளாவே விஜய் அவர்கள் மேல வைக்கப்படுது. இந்த ஒரு விமர்சனத்துக்கு விஜய் அவர்கள் ஒரு சின்ன கதை மூலமா சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சிங்கம் வேட்டையாடுறதுக்கு தான் வெளியே வருமே தவிர வேடிக்கை பார்க்கறதுக்கு வெளியே வராது அப்படின்னு அவர் மேல வைக்கப்பட்ட அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ற விதமாகவே இந்த கதையை அவர் சொல்லியிருந்தாரு. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த மதுரை மண்ணுக்கு வந்த உடனே எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வருது அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு பேசினாரு. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் கூட நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனா அவருடைய குணம் கொண்ட விஜயகாந்த் என்னுடைய அண்ணன் அவர்கள் கூட நான் பழகிருக்கேன் அப்படின்னு அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தான், அதை மறந்துட முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத்தனை நாளா விஜய் அவர்கள் வெறும் திமுக பாஜகவை தான் விமர்சனம் பண்றாரு, அதிமுகவை விமர்சனம் பண்ணல, அதனால அதிமுக கூட கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அதுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு அதிமுகவையும் சீண்டி இருக்காரு. அது என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச இந்த கட்சிக்கு இப்ப யார் தலைவர் அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சு இபிஎஸ் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் கொண்டு வந்த கொள்கையுடையதா இந்த ஆட்சி நடக்குதா,
எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கையில தான் அதிமுக செயல்படுதா அந்த கேள்வியை முன்வைக்கிற மாதிரி அதிமுகவை விமர்சனம் பண்ணிருப்பாரு விஜய் அவர்கள். புசி ஆனந்தலா வச்சுக்கிட்டு மாநாட்டை நடத்திடுவாங்களா, மாநாடு நடத்துறப்ப மழை பெய்யும் அப்படின்னு பல விமர்சனங்களை சொன்னாங்க. ஆனா மாநாடு நடத்திட்டோம், அடுத்து இப்ப ஆட்சியை பிடிப்பாங்களான்னு கேக்குறாங்க. ஆட்சியும் புடிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1967ல 77ல நடந்த அந்த சம்பவம் மறுபடியும் நடக்க போகுது. 2026ல வரலாறு திரும்ப போகுது அப்படின்னு அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் குறிப்பிட்டு 2026ஓட குறிப்பிட்டு பேசியிருக்காரு விஜய் அவர்கள். அரசியல் ஆய்வாளர்களுக்கு ஒரு பதில சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, இந்த மாநாட்டுக்கு கூட்டம் வரும், ஆனா அது எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாரு. எல்லாரும் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு வருவாங்க, ஆனா நான் படைபலத்தோட அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அங்க கூடியிருந்த தொண்டர்களை கை காட்டி பேசியிருந்தாரு. போன தடவை விஜய் அவர்கள் பேசினப்ப வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ சொன்னதெல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அதே மாதிரி இப்ப ஒரு ட்ரெண்டை ஏற்படுத்தியிருக்காரு. அதாவது ஸ்டாலின் அவர்களை எல்லாரும் அப்பா கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி, ஸ்டாலின் அவர்களை எல்லாரும் அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடணும்னு திமுக சார்பா சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த ட்ரெண்டை மாத்தி ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றத விஜய் அவர்கள் ரொம்ப பதிச்சுட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த தடவையும் திமுக ஆட்சி ரொம்ப ஒஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் அங்க மாநாட்டுக்கு வந்திருந்த தொண்டர்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் தரேன், ஒரு சர்ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேட்பாளர்கள் பட்டியலை இப்ப அறிவிக்க போறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாரு. இது அரசியல் வட்டாரத்துக்கே ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்திருக்கும். ஏன்னா இதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் இந்த மாநாட்டுல என்ன பேச போவாரு அப்படின்னு ஓரளவுக்கு யூகம் பண்ணப்ப அவர் வேட்பாளர்களை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே சில பொறுப்புகள் கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால உட்கட்சிய நல்லபடியா கட்டமைச்ச பிறகுதான் அவர் வேட்பாளரை அறிவிப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால இப்ப திடீர்னு அவர் வேட்பாளரை அறிவிக்க போற அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அங்க இருந்தது. அப்ப எடுத்த உடனே அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. அந்த அறிவிப்புக்கு பிறகு அங்க இருந்த அத்தனை பேரும் ரொம்ப ஆரவரமா கத்தி கூச்சல் போட்டாங்க. அதுக்கு அடுத்து இருங்க இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு மதுரையுடைய தெற்கு, வடக்கு, கிழக்கு, உசிலம்பட்டி, திருமங்கலம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் விஜய் ஆகிய நான் தான் வேட்பாளரா நிக்க போகிறேன், எல்லாருமே விஜய் தான், உங்களுடைய விஜய், உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. அது எதுக்காக சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஏற்கனவே விஜய் அவர்கள் மேல என்ன விமர்சனம் வைக்கப்பட்டது அப்படின்னா, இப்ப அவரை சார்ந்து நிற்க போற எல்லா வேட்பாளர்களும் புதுமுகம் தான், அவங்க யாருமே மக்களுக்கு பரிச்சயமானவங்க கிடையாது. அதனால விஜய் அவர்களுக்கு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுக்குதான் விஜய் அவர்கள் பதில் சொல்ற விதமா, நான் தான் எல்லா தொகுதியிலும் நிக்க போறேன், அவர்களுடைய முகம் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய முகத்துக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது விஜய் அவர்களுக்கு மேல வைக்கிற விமர்சனங்களுக்கு தான் இந்த மாநாட்டுல பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் கவினுடைய ஆணவ கொலை பத்தியும் துப்புரவு தொழிலாளர்கள் பத்தி எல்லாம் பேசுவாரு, அவங்களுக்காக ஏதாவது முன்னெடுத்து பேசுவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா விஜய் அவர்கள் இது எதுவுமே டச் பண்ணாம வெறும் அதிமுக பாஜக மட்டும் ரொம்ப தூக்கலா விமர்சனம் செஞ்சிருந்தாரு. இது மட்டும் இல்லாம அவரு மேல வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பதிலா இந்த மாநாட பேசியிருந்தாரு. ஆனா இவருடைய பேச்சு 1 மணி நேரம் கூட இல்லாம வெறும் 35 நிமிஷத்திலேயே முடிஞ்சிடுச்சு. இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, விஜய் அவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட ரொம்ப உற்சாகமா பேசிட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இப்ப விஜய் அவர்கள் மேல வைக்கப்படுது. இதேதான் மற்ற கட்சி தலைவர்களும் சொல்றாங்க. ஏன்னா இந்த மாநாட்டுல ஒரு தீர்மானம் கூட வாசிக்கப்படல. தீர்மானத்தை அறிக்கையா வெளியிட்டதுக்கா அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை, ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினீங்க. பல ஊர்ல இருந்து மக்கள், தொண்டர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பூர்த்தியான ஒரு விஷயத்த நீங்க பண்ணல. அங்க உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்றத மட்டுமே நீங்க நிரூபிக்கிற ஒரு விஷயமா இந்த மாநாட பயன்படுத்திருக்கீங்க. இது அரசியல் பேசுற மாநாடு தானே, அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தா விஜய் அவர்கள் மேல வைக்க போற விமர்சனங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாநாட்டுல அவரு எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் விஜயகாந்த் அவர்களையும் குறிப்பிட்டு பேசினதுனால விஜயகாந்த் அவர்களை பத்தி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இத பத்தி பிரேமலதா அவர்கள்ட்ட கேட்டப்ப பிரேமலதா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் என்னுடைய தம்பி, அவர் இப்பவும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான், அவர் விஜயகாந்த் அவர்களை அண்ணன் சொல்லியிருக்காரு, அதனால அவர் அண்ணனுடைய புகைப்படத்தை பயன்படுத்துறத வச்சு நாங்க பரிசீலிக்கிறோம் அப்படின்னு
சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் பிரேமலதா சொல்லியிருப்பாங்க, விஜயகாந்த் அவர்களுடைய படத்தை யாரும் பயன்படுத்த கூடாது, அவரை நீங்க மானசீக குருவா ஏத்துக்கிட்டீங்கன்னா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை என்னுடைய அண்ணன் அவர் சொன்னதுனால அவர் பயன்படுத்தத பத்தி நாங்க யோசிக்கிறோம் அப்படின்னு பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட தாமரை இலையில மக்களே ஒட்ட மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்கள் ஒட்ட மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுதே, அதுக்கு என்ன பதில் நீங்க சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, எதுக்காக தாமரையில தண்ணி ஒட்டணும், அது பூக்கிறதே தண்ணீர்ல தான். விஜய் அவர்கள் ஒரு ஸ்கிரிப்ட படிச்சுட்டு போயிட்டாரு, ஒரு மணி நேரம் பட ஷூட்டிங் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திடீர்னு உயர்த்தி பேசுறாரு, திடீர்னு குறைச்சு பேசுறாரு, அவருக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க போல அப்படின்னு விஜய் அவர்களை ரொம்ப கடுமையான விமர்சனத்தை தமிழிசை சவுந்தரராஜன் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இபிஎஸ் அவர்களும் உடனடியா விஜய் அவர்களுக்கு பதில் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, தாவேகா மாநாட்டுல விஜய் அவர்கள் இப்ப அதிமுகவுடைய தலைவர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருப்பாரு. இதுக்குதான் இபிஎஸ் அவர்கள் பதில் சொல்லியிருப்பாரு. நேற்று அரசியலுக்கு வந்தவங்க உடனே முதல்வர் பதவியை கேட்கிறாங்க, எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும், கட்சிக்காக உழைச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, உழைக்காமலே பதவியை கேட்கிறாங்க அப்படின்னு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நான் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வரல அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னது கமலஹாசனை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லா மீடியாவிலும் சொல்லப்பட்டது. இந்த கேள்விய கமலஹாசன் அவர்கள்ட்ட கேட்டப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் அவர்கள் என்னோட பேரை குறிப்பிட்டு சொன்னாங்களா, இல்ல அப்படி இருக்க எப்படி நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்பீங்க, இது அட்ரஸ் இல்லாம நான் எப்படி பதில் சொல்றதுன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் என்னுடைய தம்பி இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு. அரசியல் ஆய்வாளர்கள் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் பேசினது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரி இருந்தது, ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட்டா அவர் பேசிட்டு போயிட்டாரு. ஆனா இது ஒரு அரசியல் தலைவரா அவர் இந்த மாநாட்டை முன்னெடுக்கும் போது மாநாட்டுக்கான ஒரு விதிமுறையா அவர் எதையும் பின்பற்றாம பேசியிருக்காரு. இந்த மாநாட்டுல எதுக்காக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படல, அவர் மக்களுக்கு என்ன நம்பிக்கையை கொடுக்கிறாரு, நான் அதை செய்வேன் இதை செய்வேன்லாம் சொல்லல, ஆனா நல்லது செய்வேன்னு சொல்றாரு, அந்த நல்லது என்ன அப்படின்றத மக்களுக்கு சொல்லணும்ல அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இப்படி விஜய் அவர்கள் பேசின பேச்சை வச்சு நிறைய விமர்சனங்கள் வந்திருந்தாலும் கண்டிப்பா இந்த மாநாட்டை எல்லா எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா, அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஒரு பிரம்மாண்டமான கட்சியா தமிழ்நாட்டுல இத்தனை ஆண்டு காலம் இருக்காங்க. இவங்களால கூட ஏற்படுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை, அது லட்சக்கணக்கான கூட்டத்தை தாவேகா கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்திலேயே 2வது மாநாட்டிலேயே இதை காட்டியிருக்காங்க. இதனால கண்டிப்பா அரசியல் களத்துல தாவேகா மேல இருக்கிற ஒரு பயம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த கூட்டங்கள் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்ற விமர்சனம் அவருடைய முதல் மாநாட்டுல இருந்தே இருக்கு. இந்த ஒரு விமர்சனத்துக்கான பதில் எப்ப கிடைக்கும் அப்படின்னா 2026 தேர்தல் அப்ப மட்டும்தான் இதற்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் விஜய் அவர்கள் இதுக்கப்புறமா நான் மக்களை சந்திச்சு மக்களுடைய நிறைக்குறைகள்லாம் தெரிஞ்சு நான் கேட்பேன், அந்த சத்தம் இடி முழக்கம் போர் முழக்கமா எதிரொலிக்கும் அப்படின்றதையும் விஜய் அவர்கள் பதிவு செஞ்சிருக்கார். இது எல்லாத்தையும் வரப்போற நாட்கள்ல தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுப்பாரு, அதே சமயம் கட்சிக்குள்ளையும் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதாவது ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் புசி ஆனந்துக்கும் இடையில ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் சரி செய்து விஜய் அவர்கள் அவங்க மேல வச்சிருக்க விமர்சனங்களுக்கு பதில் சொல்லி 2026 தேர்தலை எப்படி சந்திக்க இருக்கு அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன். நன்றி.